அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நேற்றைய வீடியோ பதிவுக்கு ஒரு 500 லைக்ஸ் எதிர்பார்க்கப்பட்டது. 1/3 அப்படின்னு சொல்லுவாங்க, மூன்றில் ஒரு பங்கு. அதாவது நம்மளுக்கு பார்வையாளர்களில் மூன்றில் ஒரு பங்கு பார்வையாளர்கள் மட்டுமே லைக் பட்டனை கொடுத்துருக்குறீங்க. ஒரு 430 லைக்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்தப்பட்டது 500. அது விரைவில் அடைய வேண்டுகிறேன். இப்போது நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஜ்எக்ஸ் நிஃப்டி 18,728 வர்த்தகமாயிட்டிருக்கு. நேரம் 7:07. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், அதாவது இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுகிறது. நாளைய தினம் நம்மளுக்கு சந்தை விடுமுறை அப்படிங்கிறதுனால இன்றைய தினம், நாளைய தினம், நாளை மறுநாள் மொத்தம் 3 நாட்கள். இதில் 2 வர்த்தக நாட்கள், 3 நாட்களில் 2 வர்த்தக நாட்கள் தான் இருக்குது. அப்போது இதனுடைய டைம் வேல்யூ நம்மளுக்கு கரைதல் வேண்டும். இந்த டைம் வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போது 18,600 to 18,800 எடுத்துட்டால் 200 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இதில் 140 ரூபா இவங்க இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 115 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போது 255 ரூபாய். எவ்வளோ இருக்கணும்? 200 இருக்கணும். அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? 55 ரூபாய் இருக்குது. அப்போது டைம் வேல்யூ இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிறது 55. இது அப்படியே சுருக்குங்க. 18,650, 18,750, 100 பாயிண்ட்ஸ். அப்போ 650 பார்த்திங்கன்னா 103 ரூபா, 750 பார்த்தா 83 ரூபா. அப்போ எவ்வளோ இருக்குது? 186 ரூபா. அப்போது 86 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. அப்போது இந்த 86 ரூபா டைம் வேல்யூ 100% ஜீரோவாக மாறணும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் மொமெண்டம் இருக்கும் சந்தை. இந்த 86 ரூபா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இது சூழ்நிலை மாற்றத்தினால் பல வகையில் இது மாறுபடும். சூழ்நிலை மாற்றம் அப்படிங்கிறக்கும் ஒரு காணொலிக்கு தரலான் இருக்கணும். இப்போ புரிதலுக்காக, ஒன்று சூழ்நிலை அப்படின்னா சந்தை ஏறுமுகமாக இருக்கலாம், இல்லை இறங்குமுகமாக இருக்கலாம், ஒரு சைடு வேவாக இருக்கலாம். அப்போது இந்த ஏறுமுகமாக இருக்கும்போது டைம் வேல்யூ ஒரு மாதிரியும், இறங்கும்போது சந்தை இறங்குமுகத்தில் இருக்கும்போது டைம் வேல்யூ ஒரு மாதிரியும், சைடுவேக்கு ஒரு மாதிரியும் ரியாக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு சூழ்நிலையை அறிந்துட்டு அந்த சூழ்நிலை எல்லா சூழ்நிலைக்கும் நீங்கள் அதை பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு நட்டம்தான் ஏற்படும். நிறைய பேர் ஒரு விஷயத்தை பார்த்து தொடர்ச்சியாக ஆய்வு செய்வாங்க, அது சரின்னு படும். ஆனால் அதை எந்த நேரத்தில் பொருத்தி பார்க்கணுமோ அந்த நேரத்தில் மட்டும் பொருத்தாமல் அனைத்து சூழ்நிலைக்கும் பொருத்தி பார்ப்பாங்க. அது தவறாக மாறிவிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த டைம் வேல்யூவை பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சந்தை அதிகமான டைம் வேல்யூ இருக்கிறது எங்கே அப்படின்னா இந்த சூழ்நிலையில் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது அதை விட தவறு. டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது இந்த 18,700 கால், 700 புட். ஏன்னா இருக்கிற அனைத்துமே டைம் வேல்யூ தான், இந்த 2 ப்ரீமியமே. இந்த ஸ்ட்ரேடல் அதிகமாக அட் த மணியில் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனாலும் அதுக்கு காரணம் இதுவே, டைம் வேல்யூ அதிகமாக இருப்பது தான். இது மிக மிக முக்கிய காரணம். அப்போ இந்த டைம் வேல்யூ கரைதல் எப்படி இருக்க போகிறது? ஒரு நாள் 9:15க்கு ஆரம்பித்தால் நம்மளுக்கு 3:30க்கு முடிகிறது. அப்போ இதில் டைம் வேல்யூ கரைவு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நீங்கள் ஆய்வு செஞ்சால் மட்டும்தான் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ 9:15லேருந்து 10, 11, 12, 1, 2, 3 இதுக்குள்ளே பிரித்து பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, நிஃப்டி பார்த்தா நம்மளுக்கு 0.14, அதாவது அதற்கு முந்தைய நாள் வர்த்தகத்தை விட ஒரு 25 ரூபாய் ஏற்றத்தில் முடிஞ்சிருக்காங்க. அப்போ 25 புள்ளிகள் ஏற்றத்தில் முடிஞ்சிருக்காங்கன்னா கால் ஆப்ஷன் அனைத்துமே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கணும்? பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கணும்.
அப்போ நிஃப்டி 25 புள்ளிகளோட ஏற்றத்திற்கு 18600 கால் 5 ரூபாய் இறக்கம், 18650 கால் 9 ரூபாய் இறக்கம் 25 ரூபாய்க்கு. இதே 18700 10 ரூபாய், 18750 10 ரூபாய், 18800 10 ரூபாய். அதே மாதிரி 25 ரூபாய் ஏற்றத்துக்கு இவங்க 12 ரூபாய் இறங்கியிருக்காங்க, 15 ரூபாய், 17 ரூபாய், 18 ரூபாய், 17 ரூபாய். அப்போது சந்தையோட மாற்றங்களை நீங்கள் இதன் மூலயமா புரிந்து கொள்ளலாம். இதனை வைத்து தான் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சந்தையோட ஏற்றத்திற்கு இவங்க எவ்வளோ ஏற போகிறாங்க அப்படிங்கிறத இதுதான் நம்மளுக்கு ஒரு இருக்கிற முக்கியமான ஹிண்ட். அதற்போக இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இப்போ சந்தை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் உச்சத்தில் இருக்கிறாங்க. அந்த உச்சத்தில் ஒரு கொண்டாட்டம் இருக்கணும். அந்த கொண்டாட்டம் இல்லாத ஒரு பிரேக் அவுட் வந்துட்டு நிலை பெறுமா அப்படிங்கிறது கடினம். இது வந்துட்டு ரியாக்ஷன் ஒரு அக்ரெசிவ்க்கும் இருக்காது, ஒரு வீழ்ச்சிக்கும் இருக்காது. ஒரு இப்போ சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருமானம் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங்க்கு உண்டான வாய்ப்பு கம்மியான இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. அப்போ வேல்யூம் கம்மியாக இருக்கிற இடத்துல நிறைய விஷயங்கள் வந்துட்டு எடுபடாது. நம்ம நினைக்கிற விஷயங்கள் எடுபடாது. நீங்கள் சில விஷயத்துக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் பார்ப்பீங்க. அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இங்கே நடைபெறாது. காரணம் என்னென்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவு. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அதே மாதிரி ஓப்பன் பேஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். ஓப்பன் எப்படி இருந்தால் எப்படி செயல்பட போகிறது அப்படின்னு. அப்போ நிஃப்டியோட எல்லைகள் இன்றைக்கி 18643 டு 18772, வைட் ரேஞ்ச் 18571 டு 18829. பேங்க் நிஃப்டிக்கு டைம் வேல்யூ இப்போது 43500 டு 44000 எடுத்துக்கிட்டால் 500 புள்ளி. இதில் இவங்க 300 ரூபா இருக்கிறாங்க, இவங்க 380 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 680 ரூபா. அப்போது 180 ரூபா டைம் வேல்யூ உள்ளது. இதுவே அட் த மணியில் இருக்கிறது தான் டைம் வேல்யூ அதிகம், 43600. அப்போ 235, 151. இப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 400 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். அப்போ 43200லிருந்து 44000க்குள்ளே தான் சந்தை இருக்கும் அப்படிங்கிற காரணமே இதுதான். அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். பேங்க் நிஃப்டியோட குறிகளை 43449 டு 43835, வைட் ரேஞ்ச் 43214 டு 43986. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43800, 43881, 44069. சப்போர்ட் லெவல் 43620, 43504, 43386 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சியை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது ஜூன் 30ஆம் தேதி நம்மளுக்கு நடைபெற போகிறது. விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி விவரம் உங்களுக்கு உண்டான விருப்பத்தையும் பதிவு செய்து விடலாம். நாளைய தினத்திற்கு உண்டான வீடியோ பதிவு வேண்டும் என்றால் இந்த வீடியோவுக்கும் 500 லைக்ஸுகள் வேண்டும். அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.